வாழ்த்தனா என்ன சிவா இல்லை இடம் வச்சு பார்க்குறேன். 300 அதுதான் வைக்கிறது. நீங்கள் நல்லா இருந்தால் கேளுங்க. 300 நேரில் தம்பி வாங்கி இல்லை 300 அப்படியே அவங்க மீன் எடுத்து வைக்கிறாங்க, எடுத்து வைக்கணும்னு சொல்லாமல அப்படியே எடுத்து வச்சு வெயிட்டிங் வந்து அப்புறம் அது போன அடிக்குது அவர் வியாபாரி 5 பேக்கி மாதிரி இருக்கான். இன்னும் ஒரு 6 பாஸ் வரும். பேக்கிங் பண்ணி எதனால் அந்த குழியை வச்சுருக்கீங்க? 3 கிலோ வருதான்னு பார்க்குறேங்க. 3 கிலோ 3 கிலோ குறவாக இருந்தால் 200 ஃப்ரெண்ட்ஸ். 3 கிலோ இருந்தால் 300. 3 கிலோ இருக்குது, அதனால் இந்த குழி 300 1 கிலோ. அதனால ஒரு ஏமீன் ஒன்று ஏலம் ஓடிட்டு இருந்துச்சு. 60 கிலோ இருக்கும். வண்டி வந்து கேட்குறேன் நைஸா அண்ணா, இவ்வளோ பெரிய மீன் என்னண்ணா 230 ரூபா ஓடுது, ஏன்னா இந்த மீன் அந்த மீனே 230 ரூபான்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா போல. என்ன காரணம், ஏன் இவ்வளோ பெரிய மீன் 250 ரூபாய்க்கு மேலே விற்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி 500 விற்கிங்க. கிலோ 500 விற்கும். 500 கிலோ விற்கும். கேட்டு வாங்கி கேட்டு வாங்கின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணுறது, ஒரு மீன் 500. இந்த கொரோனா டைமில் மாட்டு பொங்கல் அன்னைக்கு வண்டி மீன் வாங்க வந்திருந்தார். ஆமாம், மாட்டு பொங்கல் அன்னைக்கு மீன் வாங்க வந்திருந்தார். ஒரு சைஸான மாதம் ஒரு 3-3.5 கிலோ இருக்கும். எடுத்துக்கிட்டு 100 ரூபா காசு கொடுத்தாரு. என்னண்ணா 100 ரூபா கொடுக்குறீங்களேன்னு சொல்லிட்டு கேட்குறேன். நான் 10 வருஷம் முன்னாடி அந்த மீன் வாங்கியிருக்கேன், 100 ரூபா தான் கொடுத்து வாங்கிட்டு போவேன். இடையில 9 வருஷமா கோமாவில் இருந்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டேன். இது சுபாஷ் 200 ரூபா கேட்கும் போது அதில் உள்ள பெரிய குழிவெல்லாம் அண்ணன் குறைக்கு கொடுத்துட்டாரு. மொத்தம் 4 குழி வெளியா இருக்கு. நீங்க வேற 4 போயிருக்கே, 4 பெருசா அவ்வளோ போயிடுச்சு. அதனால வேலையை குறைக்கிறோம். 150 ரூபாயில என்னக்கா நெட்டிலாம் பிடிக்கிறாங்களாம் கடலூரில், தெரியுமா தெரியாதா? நெட்டு வியாபாரில் பிடிக்கிறாங்களாம். சரிதான். என்னது இல்லை